Suvaiyo Suvai. எல்லாருக்கும் வணக்கம். சக்தி மசாலா சுவையோ சுவை நிகழ்ச்சியில் உங்கள் முன்னாடி நான் என் குடும்பத்தோட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். இவங்க வந்து என்னுடைய மனைவி அனுராதா அவர்கள். இவன் வந்து என்னுடைய சன், மூத்தவன். இவர் தான் பேர் வந்து அருண். இவர் வந்து நான் வந்து டைரக்டராக இருக்கிறதுனால இவர் பிகாம்லாம் முடிச்சுட்டு இவருக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு. அது மாதிரி இந்த ரத்தம் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவர் வந்து இப்போ பிகாம் முடிச்சுட்டு இப்போ இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிட்டுருக்காரு. கூடிய விரைவில் இவர் இயக்குனர் ஆக்கப்படுவார், ஆக்கப்படலாம். ஆனால் அதுக்கு உண்டான கடின உழைப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் அங்கே 1, 2, அப்புறம் 3 என்னை பற்றி நான் சொல்லிக்கூடாது. அடுத்தது என்னுடைய டாட்டர் சரண்யா. இவங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, செகண்ட் இயரு. இதுதான் எங்கள் குடும்பம். அதாவது சின்ன குடும்பம்னு சொல்லுவீங்களா, ஆசைக்கு ஒரு ஆண், ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர். அதாவது கோயம்புத்தூருங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விருந்தோம்பல் ரொம்ப விரும்புகிறவங்க. அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்றவங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க உணர்த்தியாக சாப்பிட்றது அப்படின்னு. பொதுவாகவே நாங்கள்லாம் கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா, யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னா வந்த உடனே முதல்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணியாவது வச்சுருவாங்க. சப்போஸ் அதையும் கூட குடிக்கலன்னா, மற்ற ஏரியாவில் எப்படின்னு தெரியாது, மற்ற ஏரியாவில் வந்து ஏங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, இல்லை இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க, இல்லை இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, அதை சொல்லுவாங்க. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சாப்பிடுங்கன்னு. இப்படி எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, அது வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா, காஃபி ஏங்கன்னு காப்பி தண்ணி, ஒரு டம்ளர் காப்பி தண்ணி குடிக்கிறது தானே. அட நானே புளிஞ்சதுப்பா முறுக்கு, நல்லா இருக்கு, மொறுன்னு இருக்குது, தின்னு போட்டு போ. அவங்க சொல்லும்போது தின்னு போட்டு போன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், தின்னு போட்டு போ அப்படிமா. இல்லைங்க பாட்டி வேணாம் அப்படின்னா, தென்னது கொஞ்சமாவது விவஸ்தையில். அட ஒருத்தர் வீட்டில் வந்தால் எதாவது சாப்பிட்டு தானே போகணும், அதுதானே மரியாதை அப்படின்லாம் திட்டுவாங்க. அதுலேருந்து என்னென்னா, நான் எந்த வீட்டுக்கு எங்கே போனாலும் கூட நான் அவங்க எது கொடுத்தாலும் கூட மறுக்கிறது இல்லை, அது ஒரு வாயாவது எடுத்து சாப்பிட்றது. இல்லை ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லுவாங்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியம்பாங்க. சில பேருக்கு வந்து ஃபுட்டுன்னா சில ஃபுட்டெல்லாம் அலர்ஜியாக இருக்கும், சில ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை எனக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும், எந்த ஃபுட்டு எனக்கு அலர்ஜி கிடையாது. பட் இந்த வெரைட்டிஸ் இப்போல்லாம் ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது வந்து நிறைய சைனீஸ் ஃபுட் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. சும்மா நம்ம வாழ்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது வந்து சாப்பிட்றது தான். சாப்பிட்றது தவிர பெரிய அதுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறோம். வேஸ்ட் பண்ணுவேன். நீ பண்ண மாட்டேல்ல பக்கம். பொதுவாக அந்த எங்கள் மதரெல்லாம் வந்து சொல்லுவாங்க, சாப்பிடும் பொழுது வந்து எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும்ல. இதை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றத எங்கள் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்த முதல் மனிதர் வந்து மிஸ்டர் சத்யராஜ் அவர்கள் தான். அவர் சொல்லுவார், அந்த கருவேப்பிலையும் அந்த கொத்தமல்லியும் அந்த மிளகாயும் கூட எதுக்கு சார் போடுறோம், ஒரு ரசத்தில் ஒரு குழம்புல எதுக்கு போடுறோம், அது சாப்பிட்ற பொருள் தானே போடுறோம், அதையே வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க. அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட நம்ம உடலுக்கு நல்லது தான், அதையும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லுவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். சார் நான் அதுவும் கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதாவது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சுவையான ஃபுட்டு சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. எங்கள் வீட்டில் வந்து என்வி செய்வாங்க, பட் அவங்க வந்து டேஸ்ட்டு பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து பியூர் வெஜிடேரியன். அவங்க இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வெஜிடேரியனாக இருந்தாலும் கூட எங்கள் மதர்கிட்ட நான்வெஜ்ஜெல்லாம் எனக்காக கற்றுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. அதில் குறிப்பாக என்ன இப்போ அம்மா செய்யலை நான்வெஜ்ஜில் சிக்கனில் என்ன சிக்கன் ஃப்ரை, அது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. மேரேஜ் ஆன புதுசில் ஒரு வாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லை, சரி நான் போய் உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு வரேன்ட்டு ரொம்ப பந்தாவாக உள்ளே போனார். ஒரு 1/2 hour கழிச்சு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கொண்டு ஒரு டீ கொடுத்தாரு. சரி குடிச்சாங்கன்னு நினச்சி டீ தானே நான் உங்களை கேட்டேன், நீங்கள் வந்து என்ன உடம்பு சரியில்லாது கஷாயம் கொண்டு இல்லை இதுதான் டீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுலப்பா அந்த கஷாயத்தை பார்த்து ஜுரமே பறந்து டாக்டர்கிட்ட நான் போகாமே சரியாயிடுச்சு. அப்படியேங்கப்பா பாருங்க, இப்போ இனிமேல் வந்து நான் டீ போட்டு கொடுத்தா உடம்பு சரியில்லை. அவரோட சமையல் கட்ட அனுபவம் அதோட முடிஞ்சிச்சு. டைரக்டர் திரு ஆர் சுந்தர்ராஜ் அவர்களிடம் வந்து ஒரு 17-18 படத்துக்கு இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது வந்து எனக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி இந்த பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டி, இந்த மாதிரி வைசாக், அந்த மாதிரி வெளியூர் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்புனா இவர் சுந்தர்ராஜ் சார் வந்து ரொம்ப
உணவு விரும்பி தான். அதாவது எப்படி தான் பிடிப்பாருன்னு தெரியல. வெளியூருக்கெல்லாம் போனோடனே அதில் ஒரு சின்ன ஆயா கடை எங்கே இருக்குது, அந்த ஆயா கடையை வந்து எந்த அளவு ஃபேமஸ்ன்னு அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சோன்னு கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சி அங்கே தான் கூப்பிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுப்பாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மெஸ்ஸு சாப்பாடு எங்கள் ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டு ஒரே சலிப்பு தடிச்சு. அதான் சொன்னேன், ரெகுலராக பொங்கல், வடை, பூரி இதே ரெகுலராக மாறி மாறி சாப்பிட்றோம். அப்புறம் சாப்பாடுன்னு கொண்டு வந்தாங்கன்னா அதில் டெஃபரெண்ட்டாக என்வியெல்லாம் இருக்கும். பட் அதே சிக்கன் அதே மட்டன் ஒரே ஸ்டைலில் இருக்கும். பட் வெளியூர் போகும்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வந்து ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து எங்களை வந்து அவர் தனியாகவும் போக மாட்டார். ஒரு 10 ஆர்டிஸ்ட்டு, 10 மெயின் கேமராமேனு, எடிட்டர் யாராக இருந்தாலும் சரி ஒரு 10 பேர் மொத்தமாக கூட்டிகிட்டு போயிடுவார். போய் அங்கே வந்து மார்னிங் டிஃபன் எடுத்த உடனே அங்கேயே ஆர்டர் பண்ணிடுவார். நாங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கோம், உங்கள் இதில் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க மீன் குழம்பு பண்ணுவாங்க நல்லா, இல்லை சிக்கன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது ஒரு 10-15 பேருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு வர வச்சுருவார். அதனால் அதாவது சுவை அப்படிங்கிறது வந்து இன்னொரு அனுபவம். நான் படையப்பா படத்துக்காக நாங்கள் அவுட்டோர் போயிருந்தோம். அப்போது மைசூரில் ஷூட்டிங், அந்த ஆத்தங்கரையில் ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது ரஜினி சார், நாங்கள் இப்போ ரவிக்குமார் சார்லாம் அப்படின்னு அவரும் அப்படி தான். பொதுவாகவே எங்கள் சினிமாக்காரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய்க்கு உணர்த்தியாக சாப்பிட்றவங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோன்னு நினைக்கிறவங்க. படையப்பா படத்தை அப்படி தான் மைசூரில் நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தப்போ அந்த ஆற்றுல வந்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் அந்த வேஷ்டி பிடிச்சி அந்த மீனெல்லாம் ஆற்றுல ஓடுற ஆற்றுல பிடிச்சாங்க. அப்போது சரி நாங்களும் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு வேஷ்டி எடுத்து, அது எங்கள் வேஷ்டி இல்லை, கம்பெனிலேருந்து ஒரு வேஷ்டியை வாங்கி நாங்களும் பிடிக்கிறோம். அப்படி பிடிச்சா அதில் ஒரு 10-20 மீன் மாட்டுச்சு. சரி மாட்டின மீன் என்ன பண்ண உடனே சமைக்கணுமில்ல. அப்போ அங்கே வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் நல்லா சமைப்பார். அங்கேயே ஒரு அடுப்பொண்ணை மூட்டி ஒரு சட்டியை வாங்கி பக்கத்தில் கடையில் போய் புளி கிளி எல்லாம் வாங்கிட்டு வந்து அருமையான ஒரு மீன் குழம்பு ஒன்று செஞ்சு கொடுத்தாரு. சூப்பராக இருந்தது. அதான் எப்பவுமே இந்த அவசர உப்புமா, இந்த அவசர டிஃபனு அவசரமாக செய்வாங்க. ஒரு வீட்டில் விருந்துக்கு வந்துட்டாங்கன்னா உடனே ஒரு இந்த சொஜ்ஜிம்பாங்க, பஜ்ஜிம்பாங்க, திடீர்னு உப்புமா செய்வாங்க. அதெல்லாம் திடீர் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து திருமணம் ஆன நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சாப்பாட்டு பிரச்சனையே கிடையாது. மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப அருமையாக சமைச்சு போடுறாங்க. ஏதாவது வெரைட்டி வேணுமான்னு கேட்டு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை சொல்லு. இந்த புக்ஸு வந்து இந்த சமையல் கலை புக்கெல்லாம் நிறைய படிப்பாங்க. படித்து அது உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. உடனே செஞ்சு, ஆனால் அது செஞ்சுட்டு அதுக்கு டெஸ்டிங் நாங்கள் தான் மாட்டுவோம், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. அதை ஆனாலும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த நேரத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு மனைவியினுடைய ஒரு முக்கியமான கடமை வந்து கணவனுக்கு நல்ல விருந்து படைப்பதுன்னு சொல்லுவாங்க, உணவு வகைகளை படைப்பது. அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அதுக்காக உங்கள் முன்னாடி என் பொண்டாட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அனு. இந்த நிகழ்ச்சியில் என் டாக்டரு, என் சன்னு, என் ஒய்ஃபோட உங்களை எல்லாம் வந்து சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.